இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க எல்லாருக்கும் சுமங்கலி தட்டுகளை எடுத்து கொடுக்கலாம். நீங்க முதல்ல உங்க வீட்ல இருக்கிற சுமங்கலிகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மத்தவங்க எல்லாருக்கும் நீங்க கொடுங்க. இதா வானதி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. கோவிலுக்கு வந்து சாமி முன்னாடி விழணுமே தவிர மத்தவங்க கால விழக்கூடாது. தீர்க்க சுமங்கலியா இரு. இந்தாங்க சம்பந்தி, இந்தாங்க சம்பந்தி. வானதி, நீ அந்த குழந்தைய கொஞ்சறத பாக்குறப்போ அவ்வளவு அழகா இருக்கு. நீ எப்ப ஒரு பேர குழந்தைய பெத்து என் கையில கொடுக்க போற? வானதி, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு நீ ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற. ஒருவேளை குழந்தை பெத்துக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஹலோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நான் இத ஒரு குறையாவே கேட்கலையே. ஒரு அம்மாவா அவ மேல இருக்கிற அக்கறையில தானே கேக்குறேன். வானதி, எதா இருந்தாலும் அம்மா கிட்ட மறைக்காம சொல்லு வானதி. உனக்கு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றதா இருந்தா கூட நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை பெத்துக்கிறத நாங்க கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். தள்ளி போட்டிருக்கீங்களா? ஊரு உலகத்துல எத்தனை பேரு குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க தெரியுமா? நீ என்னடானா இந்த விஷயத்துல போய் இவ்ளோ அஜாக்கிரதையா இருக்க? இத பாரு, குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடுற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துருச்சுன்னு கேக்குறேன். அமுதா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் என்னங்க இப்ப தப்பா சொல்லிட்டேன்? உள்ளது தானே சொன்னேன். பெத்தவங்க அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும் தானே. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வேணாமா? எப்படி தெரியும்? நாம சொன்னா தானே தெரியும். என்ன உண்மை? அப்படி என்ன நடந்துச்சு? அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. பெத்த வயிறு எரியுதுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. வசுந்தரா, நீங்க அழாதீங்க. உண்மைன்னா முதல்ல சம்பந்தி அம்மா திருச்சியில எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தது என் பொண்ணு ஆர்த்தி தானுங்க. ஆனா வந்த இடத்துல பாருங்க, அவங்களுக்கு வானத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால கட்டி வச்சா இந்த புள்ளைய தான் கட்டி வைப்பேன், என் புள்ளைக்கு இவதான் பொண்டாட்டியா வரணும், என் வீட்டுக்கு இவதான் மூத்த மருமகளா வரணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டாங்க. நாம என்னங்க செய்ய முடியும்? சம்பந்தி அம்மா என்னமோ அவங்க மனசை மாத்திக்கிட்டாங்க. ஆனா பாவம், மாப்பிள்ளையாலதான் அவர் மனசை மாத்திக்கவே முடியல. சொல்ல போனா நிச்சயதார்த்தத்தை அன்னைக்குதான் பொண்ணு மாறின விஷயமே எங்களுக்கும் தெரியும், பாவம் எங்க மாப்பிள்ளைக்கும் தெரியுங்க.
இந்த கூத்தெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அவங்கள பார்த்தா உன் பொண்ணை கஷ்டப்படுத்த கூட்டிட்டு வந்த மாதிரியா தெரியுது? வானதிய அவங்க மருமகளா நினைக்காம சொந்த மகளாத்தான் நினைக்கிறாங்க. இது புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்து மாப்பிள்ளையும் வானதியும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல போய் தேவையில்லாம பழசெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியம்மா. பாருங்க, நான் என் பொண்ணு வாழ்க்கை விஷயமா என் சம்மந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட சம்மந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம குறுக்க வரீங்க? என் பொண்ணு தத்தெடுத்து வளர்த்தவங்களே அமைதியா நிக்கும் போது உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? பெத்தவ எனக்கு தானே தெரியும் அந்த வலியும் வேதனையும். ஏதோ ஒரு மரியாதைக்கு வானதி உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுனால அவ விஷயத்துல நீங்க அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவரு, அதுக்கான மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ இங்க எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். மத்தவங்கள பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? நான் குடிச்சிட்டு வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா அதுக்கு கோச்சிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போய்வா நீ? புருஷன்னா கோவத்துல அடிக்கத்தான் செய்வான். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு குடும்பத்தை நடத்துறதா பொம்பளை. இப்படி அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? ஒழுங்கா எனக்கு அடங்கி இருக்கலன்னு வை. உன் கழுத்துல தாலி கட்ட தெரிஞ்ச எனக்கு அது அத்தேறியதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் ஆயுசுக்கு நீ வாழ வெட்டியா இருக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோ. உங்களை தாங்க கேக்குறேன், பதில் சொல்லுங்க. சரியான பதிலடி கொடுத்தமா. இந்த மாதிரி ஆளுங்களை இப்படி அடிச்சு ஓட விட்டா தான் சரியா வரும். சமந்தி, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. நான் அது வந்து வானதியும் மாப்பிளையும் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்காங்களே, சீக்கிரத்துல அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல. கண்டிப்பா சமந்தி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். சாமி, சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். சுமங்கலி பூஜையெல்லாம் நல்லா சிறப்பா நடந்துச்சு. அப்போ நாங்க புறப்படுறோம். அந்த தாம்பள தட்டெல்லாம் மீதி இருக்கு. சரி. கோவிலுக்கு வரவங்களுக்குலாம் நீங்களே பார்த்து கொடுத்துருங்க. சரிங்கம்மா, பேஷா பண்ணிடலாமா? வரோம். வாங்க சமந்தி, புறப்படலாமா? வானதி, வா.